அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை, திசை தெரியாமல் நின்ற கணவன். அத்தியாயம் 18. சரணுடன் தனியாக போக வேண்டுமா என்றெல்லாம் மாலதி யோசிக்கவே இல்லை. அம்மாவை அழைத்து வர வேண்டும் என்று சரண் சொன்னதுமே மாலதிக்கு மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போனது. ராகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவன் தாத்தா பாட்டியுடன் பத்திரமாக இருக்கிறான். இப்போது முதல் வேலை சந்திரலேகா அம்மாவை அழைத்து வரச் செல்வதுதான். கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார். நம்மை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்து இத்தனை நாளும் என்ன ஏது என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சொந்த மகளை போல பார்த்து கொள்கிறார். அவரை கூப்பிடப் போவதை விட வேறு என்ன வேலை இருக்கிறது என்று நினைத்த மாலதி சரண் அழைத்த சில நிமிடங்களிலேயே தயாராகி ஹாலுக்கு வந்துவிட்டாள். அவளுக்கு முன்பாகவே அங்கு சரண் காத்திருந்தான். இருவரும் கதவை சாத்திக் கொண்டு வெளியே வந்தனர். சரண் கார் அருகில் வர வாட்ச்மேனிடம் பேசிக்கொண்டிருந்த டிரைவர் ஓடி வந்தார். சார், நான் காரை எடுக்கட்டுமா என்று கேட்க, வேண்டாம், பரவாயில்ல, அம்மாவை தான் கூப்பிட போகணும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஆகும், முன்னாடியே வந்திருக்க வேண்டிய ஃப்ளைட்டு இன்னும் வராம லேட் ஆகிட்டு இருக்கு, இப்பவும் சொன்ன டயத்துக்கு வருமா இல்லையான்னு தெரியல, நாளைக்கு உங்களுக்கு ஃபேக்டரிக்கு போற வேலை அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும், நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க சொன்ன சரண் டிரைவிங் சீட்டில் உட்கார மாலதி பின் சீட்டை நோக்கி சென்றாள். மாலதி, தனியா போனா எனக்கு தூக்கம் வரும்னு தான் உன்னை துணைக்கு கூப்பிட்டு இருக்கேன். பின்னாடி உட்கார்றதும் நான் மட்டும் தனியா போறதும் ரெண்டுமே ஒன்றுதான். முன் சீட்டில் வந்து உட்காரு. அதுவும் இல்லாம வரும்போது அம்மா பின் சீட்ல உட்காருவாங்க, அதனால நீ இப்பவே முன்னாடி வந்துரு என்று சரண் சொல்ல, பரவாயில்லைங்க சார், அம்மா வந்ததும் பார்த்துக்கலாம் என்றாள் மாலதி. என்ன மாலதி, நீயா வரியா இல்ல கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கணுமா சரண் கேட்க மாலதிக்கு பதட்டம் வந்து விட்டது. இல்லை இல்லை, நானே வரேன் சார் படபடப்பாக சொன்னவள் நொடியும் தாமதிக்காமல் முன்கதவை திறந்து கொண்டு வந்து உட்கார்ந்தாள். கார் கிளம்பியது. சற்று தூரம் போனதும் மாலதி அமைதியாகவே உட்கார்ந்திருந்தாள். அமைதியா இருந்தா எனக்கு தூக்கம் வந்துடும்னு சொன்னேனே, ஏதாவது பேசு மாலதி என்றான் சரண். என்ன சார் பேசணும் என்று மாலதி கேட்க, கடவுளே, இவளுக்கு எப்படிதான் புரிய வைப்பேன்னு தெரியலையே என்று நொந்து கொண்டான் சரண். உன்னை பத்தி சொல்லு மாலதி என்று கேட்டான். என்ன பத்தி சொல்றதுக்கு என்னங்க சார் இருக்கு, காத்தடிக்கிற திசையில போற படகு மாதிரி தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் முழுசா கடவுள் கையில ஒப்படைச்சிட்டேன். என் வாழ்க்கையில முடிவெடுப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இதுவரைக்கும் எனக்கு வரவே இல்லை, இனியும் வரப்போகுதான்னு தெரியல. அப்படி இருக்க என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீங்களே சொல்லுங்க சார் என்றாள் மாலதி. பாவம் என்று மனதில் நினைத்து கொண்டான் சரண். ஒருவேளை இவள் மேல் இருக்கும் பரிதாபம்தான் இவளை விரும்புவதற்கு காரணமாக அமைந்திருக்குமோ என்று ஒரு கணம் யோசித்தான். அடுத்த கணமே கண்டிப்பாக இல்லை என்று வேகமாக சொன்னது அவன் மனம். பரிதாபம் என்பது வேறு. அதற்காக தன் வாழ்க்கையோடு அவளை இணைத்து கொள்ள எல்லாம் நினைக்க முடியாது. ஏதோ வேலை கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், தேவைப்பட்ட உதவிகளை செய்யலாம். வாழ்க்கை முழுவதும் என் அருகில் இவள் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கும் பரிதாபப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்று தோன்றியது சரணுக்கு. இப்போது மாலதியே பேசினாள். பாத்தீங்களா சார், என்னோட நிலைய பத்தி சொன்ன உடனே என்னை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு என்றாள். அப்படி இல்ல மாலதி, எப்படி இருந்தாலும் நீ உன்னை பத்தி யோசிச்சு தானே ஆகணும். உன்னுடைய நிலை பற்றி, உன்னுடைய வருங்காலத்தை பற்றி, இனி நீ என்ன பண்ண போறேங்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா கேட்டான் சரண். இதுவரை எதை பத்தியும் யோசிக்கவில்லை என்று நினைவு வந்தது மாலதிக்கு. என்ன யோசித்தும் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சார், எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எந்த பதிலும் தெரியல. மனதில் இருப்பதை அவள் அப்படியே சொல்ல, இப்போது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் விழித்தான் சரண். சரி மாலதி, நீ படிச்சு ஏதாவது வேலைக்கு போகலாம்னு இருக்கியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று சரண் கேட்க, சார், முதல்ல படிக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், படிச்சு முடிச்சதும் தான் வேலைக்கு போக முடியும். நீங்க கொடுத்த பணம் நிறைய இருக்கு,
மாலதி சொல்ல சரண் புரியாமல் பார்த்தான். ராகவ பாத்துக்க சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, அந்த பணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அதை படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டா மற்ற செலவுகள் எல்லாம் இருக்கும். அப்புறம் கல்யாணம், அது எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுதான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே என்றாள் மாலதி. அது சரிதான் மாலதி, ஆனா அந்த கல்யாணத்துல இருந்து நீ வெளியே வந்துட்டியே. நீ ஒன்னும் வயசானவ கிடையாது. இனிதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய வயசுல இருக்க. அதனால அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா? சரண் கேட்க நெடுநேரம் அமைதியாக இருந்தாள். என்ன மாலதி, தூங்கிட்டியா? இல்ல கல்யாணத்தை பத்தின யோசனையா? சரண் கிண்டலாக கேட்க, இல்லைங்க சார், நான் தூங்கல. நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். இதுவரைக்கும் நான் அப்படி யோசிக்கவே இல்ல. இனியும் அப்படி யோசிக்கிறதுக்கு அவசியம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல. இப்ப நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கிறதுனால என் வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதுவே உங்க வீட்ல இருந்து நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. மாலதி சொல்ல திடுக்கிட்டு போனான் சரண். அவன் ஏதோ சொல்ல வர அதற்குள் மாலதியே தொடர்ந்தாள். இப்படி இருக்கிற நிலைமையில கல்யாணத்தை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறது என்று மாலதி சற்று இலகுவாக பேச ஆரம்பித்தாள். மாலதி, நீ ஏதோ ஒரு 40-50 வயசுல இருக்கவங்க மாதிரி பேசுற. அது சாத்தியமில்ல. ஒன்னு நீ மேல படிச்சு ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு போகணும், இல்லைனா இப்ப படிச்சிருக்க படிப்புக்கு ஏத்த வேலை தேடணும். இதெல்லாம் வேணாம்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ்க்கையில செட்டில் ஆயிடணும். அது இருக்கட்டும், நான் சும்மா பொதுவா தான் கேட்டேன். யார் என்ன சொன்னாங்க? நீ ஏன் வீட்டை விட்டு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க கேட்டான் சரண். ஆமாங்க சார், அன்னைக்கு சந்திரலேகா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி 2 பேரும் வந்த உடனே உங்க கல்யாணத்தை முடிவு பண்ணிடணும்னு ஐயா கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமே உங்க கல்யாணம் நடக்க போகுது. ராகவுக்கு அம்மா வரப்போறாங்க என்றாள் மாலதி. அந்த 2மே நீதான் மாலதி என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை சரணால் வெளியே சொல்ல முடியவில்லை. என்னதான் சொல்கிறாள் என்று பார்ப்போம். எதற்கும் பிடி கொடுக்காமல் பேசுபவளிடம் டக் என்று சொல்லி அவள் முடியாது என்று சொல்லிவிட்டாள் என்ற பயம்தான் சரணுக்கு. தொழிலிலும் வேறு எதிலும் இதுவரை அவனுக்கு பயம் என்ற உணர்வே வந்ததில்லை. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்த போதும் அதை பற்றி யோசிப்பானே தவிர அதற்காக பயப்பட மாட்டான். ஆனால் மாலதியிடம் சொல்ல, இந்த சின்ன பெண்ணிடம் சொல்ல ரொம்பவும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று தன்னையே நொந்து கொண்டான் சரண். சரி மாலதி, கிட்டத்தட்ட பல மாதங்களா எங்களோடு தான் இருக்கிறாய். அதனால் உன் விஷயத்தில் அம்மா அப்பா ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். அடுத்து என்னன்னு திக்கு தெரியாம நான் நடுரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உங்க அம்மாதான். அதே மாதிரி ரூபா சுயநலக்காரின்னு தெரிஞ்சும் அவகிட்ட இதமா நடந்துகிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எனக்காக யோசிச்சாங்கன்னா எந்த மறுப்பும் சொல்லாம அப்படியே ஏத்துக்குவேன். என்னை இங்க வேலையில இருக்க சொன்னாலும் சந்தோஷம்தான். இல்ல நீ வெளியே போன்னு அம்மா சொன்னாங்கன்னாலும் எனக்கு அதுல எந்த வருத்தமும் இருக்காது என்றாள் மாலதி தெளிவாக. அட கடவுளே, நான் இவ்வளவு பேசுறேன், இவ வேலை பார்க்கறத தாண்டி வெளியே வரவே மாட்டேங்கிறாளே. இவளை எப்படி இந்த மனநிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னோட விருப்பத்தை இவகிட்ட புரிய வைப்பேன்? அதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. பெரும் யோசனையாக இருந்தது சரணுக்கு. சட்டென்று அவன் மனதில் ஒரு ஐடியா தோன்றியது. நானாக இவளிடம் சொன்னால் ஒருவேளை இவள் அதை மறுத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சரி, நம் ஐடியாவை செயல்படுத்திவிட வேண்டியதுதான். அவள் சொன்னதிலிருந்து பார்க்கும்போது அதுதான் சரியாக இருக்கும் என்று தோன்றியது. அதன் பிறகு சாதாரணமாக ஃபேக்டரி பத்தி கேட்க அவள் வெகு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே வந்தாள். அவர்கள் ஏர்போர்ட் வந்தபோது மணி 10:30 ஆகி இருந்தது. முன்பு மாலை 6 மணிக்கு வந்தபோது இரவு 12 மணிக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் ஃப்ளைட் வந்துவிடும் என்று அறிவித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போது அதில் மாற்றம் வந்திருந்தது. எதிர்பார்க்கப்படும் வருகை நேரம் இரவு 12:45 என்ற எழுத்துக்கள் மின்னிக் கொண்டிருந்தன. சரண் காரை விட்டு இறங்க முன்னே நின்றிருந்த காரின் கண்ணாடியை திறந்து ஒரு பையன் எதையோ வீசினான். அதில் இருந்த மிளகாய்த்தூள் துகள்கள்
காற்றில் பறந்து வந்து இறங்கிய சரணின் கண்களில் பட்டுவிட்டது. துடித்து போய்விட்டான். சட்டென்று இதை பார்த்துவிட்ட மாலதி ஓடிச் சென்று அவன் முகத்தை நிமிர்த்தி பார்க்க அவனால் கண்களை திறக்கவே முடியவில்லை. அவன் கையை பிடித்து அழைத்து வந்து பின் சீட்டில் உட்கார வைத்தவள் வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரால் அவன் முகத்தை கழுவி கண்களையும் கழுவி விட்டாள். இன்னும் சரணுக்கு எரிந்து கொண்டுதான் இருந்தது. சார், ரொம்ப எரியுதா? ஆஸ்பத்திரிக்கு போகலாமா என்று கேட்ட மாலதி சட்டென்று தன் உதட்டை கடித்து கொண்டாள். அவளுக்கு கார் ஓட்ட தெரியாது என்ற ஞாபகம் கூட இல்லாமல் இப்படி கேட்டுவிட்டோமே என்று நெற்றியில் அடித்து கொண்டாள். சரணின் கண்களில் சற்று எரிச்சல் குறைந்து இருந்தது. ஆனால் கண்ணில் உறுத்தல் இருந்தது. மாலதி, எரிச்சல் குறைந்து விட்டது, ஆனால் வலது கண்ணில் மட்டும் ஏதோ உறுத்தி கொண்டிருக்கிறது என்றான் சரண். சார், ஒரு நிமிஷம் அப்படியே அசையாம இருங்க என்றவள் டாஷ்போர்டுக்கு வந்து அங்கு இருந்த பஞ்சை ஒரு சின்ன குச்சியில் எடுத்து சுற்றி தண்ணீரில் நனைத்தாள். சரணுக்கு மிக அருகில் அமர்ந்தவள் அவன் கண்களை தன் இடது கை விரல்களால் விரிய திறந்து வைத்து கொண்டு வலது கையால் அந்த பஞ்சை கண்களின் கீழே அப்படியே மெதுவாக உருட்டினாள். 2-3 முறை மாலதி இது போல செய்ய கண்ணில் இருந்த துகள்கள் ஈர பஞ்சில் ஒட்டி கொண்டு வந்துவிட்டன. இப்போது கண்களில் உறுத்தல் இல்லை என்று தோன்றியது சரணுக்கு. 2-4 முறை கண்களை மூடி மூடி திறந்து பார்க்க சற்று எரிச்சல் மட்டும் இருந்தது. மாலதியின் உடலில் இருந்து வந்த இதமான சூடு அவனுக்கு பெரும் ஆறுதலை கொடுத்தது. அப்படியே அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொள்ள வேண்டும் என்பது போல இருந்தது அவனுக்கு. இவள் காலம் முழுவதும் என் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பது மிகவும் சரி என்று அவன் மனதில் மறுபடியும் தோன்றியது. அவன் ஒரு நாளும் இந்த கதகதப்பையோ இதமான உணர்வுகளையோ நிஷாவிடம் அனுபவித்ததே இல்லை. ஒரு கணம் அவன் மனம் மிகவும் கனமாக இருப்பது போலவும் அடுத்த நிமிடமே இலகுவாக இருப்பது போலவும் தோன்றியது. கண்களை திறக்க சற்று எரிச்சல் இருந்தது. அமைதியாக கண்களை மூடிக்கொண்டவன் மாலதியின் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டான். மாலதியும் அவள் கைகளை எடுத்துக்கொள்ள எந்த முயற்சியும் செய்யவில்லை. அதற்கு முன்பும் சரண் ஒருமுறை அவள் கைகளை பிடித்திருக்கிறான். ஏன், இன்று மாலை ஏர்போர்ட்டில் ராகவோடு சேர்த்து இவளையும் கட்டிப்பிடித்தான். அப்போதெல்லாம் இருந்த பதட்டமும் படபடப்பும் மாலதியிடம் இப்போது இல்லை. அவன் மேல் இரக்கம்தான் தோன்றியது. பாவம், இவ்வளவு வளர்ந்து இருக்கிறார். ஆனால் இவரும் சிறு குழந்தையைப் போலதான் இருக்கிறார். பெரிதாக எந்த கஷ்டமும் படாமல் வளர்த்து விட்டார்கள் இவர் வீட்டில் இருப்பவர்கள். இந்த சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியவில்லை. ராகவை போலவேதான் இருக்கிறார் என்று நினைத்தாள். சற்று நேரத்தில் கண்களை திறந்த சரண் மாலதியின் கையை மெதுவாக விடுவித்தான். சார், தண்ணி குடிக்கிறீங்களா கேட்ட மாலதி தண்ணீரை எடுத்து கொடுக்க மறுக்காமல் குடித்தான் சரண். சார், உங்களுக்கு முடியலன்னா டிரைவர் 2 பேரையும் வர சொல்லிடுங்க. அம்மாவை கூட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு வண்டியில வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப முடியலன்னா ஒரு கேப் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா பரிவாக கேட்டாள் மாலதி. அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான் சரண். இல்ல மாலதி, எந்த பிரச்சனையும் இல்ல, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு, உள்ள போகலாமா என்ற சரண் காரை விட்டு இறங்க முதலில் மாலதி கீழே இறங்கினாள். இறங்கியவள் முதல் காரை பார்க்க இப்போதும் அந்த பையன் கையை நீட்டி எதையோ வீச தயாரானான். ஓடி சென்று அவன் கையை பிடித்த மாலதி உள்ளே பார்க்க ஒரு 11 வயது சிறுவன் அமர்ந்திருந்தான். கண்ணா என்று பாசமாக அவனை அழைத்தாள். என்ன ஆண்டி என்று கேட்ட சிறுவனிடம், நீ சாப்பிடுறது எல்லாம் சரிதான் குட்டிமா, ஆனா பாக்கெட்டு கவர் இதெல்லாம் டஸ்ட்பின்ல போடலாம் இல்ல, வண்டிக்கு உள்ளர வச்சிருந்து அப்புறமா டிஸ்போஸ் கூட பண்ணலாம் இல்லையா? இப்ப கொஞ்சம் முன்னாடி நீ வெளியே தூக்கி போட்டியே, அந்த கவர்ல இருந்த மிளகாய் பொடி எல்லாம் அந்த அங்கிளோட கண்ணில் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு தெரியுமா என்றாள். அந்த பையனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகி போய்விட்டது. அதைவிட அவனுடைய அம்மாவுக்கு ரொம்பவும் வருத்தமாகி போனது. இருவரும் காரை விட்டு இறங்கி சரணிடம் வந்தார்கள். முதலில் அந்த பையன் சரணின் கையை பிடித்து கொண்டு, ரொம்பவும் சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன், இனி எப்பவுமே எதையுமே நான் வெளியே வீசவே மாட்டேன், வெரி சாரி என்றான். சரண் பரவாயில்லை என்று சொல்ல அவனுடைய அம்மா, சாரி சார், நான் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும், என்னோட மிஸ்டேக் தான், உங்க மிஸ்ஸஸ் வந்து சொல்லவும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப எப்படி இருக்கு சார்,
டாக்டர் கிட்ட போகலாமா என்று கேட்க, கண்களின் எரிச்சலையும் மீறி சரணுக்கு மனதுக்குள் மலைச்சாரல். மாலதியின் மனதில் இடி மின்னல் எல்லாம் சேர்ந்து வந்தது. எப்படித்தான் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சொல்கிறார்களோ என்று நினைக்க, அன்று ராகவின் பள்ளியிலும் ஒரு மிஸ் அப்படி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. சரண் மறுத்து சொல்வான் என்று அவள் எதிர்பார்த்திருக்க, இதழ்களில் சிறு புன்னகையுடன் ஐம் ஆல் ரைட், சரியாயிடுச்சு, 2 பேரும் வருத்தப்பட வேண்டாம் என்றவன் அருகில் இருந்த சிறுவனை அப்படியே அணைத்து கொண்டான். மறுபடியும் ஒரு முறை அவன் சாரி அங்கிள், சாரி ஆன்டி என்று சொல்லி தலையாட்டியவன் அம்மாவோடு சென்றான். அவர்கள் சென்றதும் மாலதியிடம் திரும்பியவன், தேங்க்ஸ் மாலதி, நீ பெரிய டாக்டர் தான் போல என்று சொல்லவும், போங்க சார், ஏதோ கிராமத்துல கத்துக்கிட்டது, கிண்டல் பண்ணாதீங்க என்றாள் அவள் சிறு வெட்கத்துடன். ஏர்போர்ட்டின் அந்த பளீர் வெளிச்சத்தில் அவளை பார்க்க அந்த வெட்கமும் சிரிப்பும் அவள் முகத்தை விரியத் துடிக்கும் ரோஜாவை போல காட்டியது. சமீபமாகத்தான் இவளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் மேலும் மேலும் அழகாகிக் கொண்டே இருக்கிறாளே என்று சரண் நினைக்க, டேய் மடையா, நீ அவளை ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமா விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறடா, அதுதான் காரணம் என்றது அவன் மனது. மனதின் குரலை கேட்ட சரண் சட்டென்று சிரித்துவிட, என்னங்க சார், நான் சொன்னதை நினைச்சு இன்னுமா சிரிக்கிறீங்க என்று அப்பாவியாக கேட்டாள் மாலதி. ஐயோ மாலதி என்று இருந்தது சரணுக்கு. அப்படியே அவளை தூக்கி 4 சுத்து சுத்தி இறக்கிவிட வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. தன் கைகளை அடக்கிக் கொண்டு வா மாலதி, உள்ளே போகலாம் என்று சொல்ல இருவரும் உள்ளே வந்தனர். அங்கு அது ஒரு சர்வதேச விமான நிலையம் என்பதால் நிறைய பேர் வருபவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். அந்த இடத்தை பார்த்தால் இரவு என்பது யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அவ்வளவு உற்சாகமாக இருந்தார்கள். இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்த சரணும் மாலதியும் அங்கிருந்த காஃபிடேரியாவில் உட்கார்ந்தனர். மாலதி, ஒரு காஃபி குடிக்கலாமா? சரண் கேட்க தலையசைத்தாள் மாலதி. இருவருக்கும் காஃபி வர அதை குடிக்க ஆரம்பித்தனர். அதற்குள் 4-5 கொசுக்கள் சரண் கைகளை சுற்றி கொண்டிருந்தது. அதை விரட்டுவதற்காக நிமிர்ந்து பார்த்த மாலதியின் கண்களில் அவனுடைய உருண்டு திரண்ட கைகள் அழகாக தெரிந்தது. அன்று அவன் ஒரு பிரவுன் நிற டிஷர்ட் அணிந்திருந்தான். முக்கால்வாசி கை வெளியே தெரிய கொசுக்கள் அவன் கையை வட்டமிட்டு கொண்டிருந்தன. இதற்கு மேல் விட்டால் கடித்துவிடும் என்று எழுந்த மாலதி தன்னுடைய சுடிதார் துப்பட்டாவை எடுத்து விரட்டி பார்த்தாள். ஒரு சில வினாடிகளிலேயே மறுபடியும் அந்த கொசுக்கள் அவன் கையை கடிக்க வர தன்னுடைய துப்பட்டாவை அவனுக்கு போர்த்தி விட்டாள் மாலதி. என்ன மாலதி, என்னையும் ராகவனு நினைச்சிட்டியா? எனக்கு 2 கை இருக்கு, சரண் சிரித்து கொண்டே சொல்ல. இருக்கிறது தான், பார்த்தேனே, உங்களுக்கு 2 அழகான கையும் இருக்கிறது, ஆனால் கொசுவை தான் நீங்கள் விரட்டி விடல என்றாள் மாலதி சிரித்தபடி. என்ன சொன்ன? அழகான கையா? என் கை மட்டும்தான் அழகா, நான் அழகா இல்லையா என்று வம்புக்கு இழுத்தான் சரண். சார், தெரியாம சொல்லிட்டேன், ஆளை விடுங்க. உங்க கை அழகு, உங்க முகம் அழகு, நீங்க ரொம்ப ரொம்ப அழகு, போதுமா என்று மாலதி சொல்ல, அடேங்கப்பா, என்ன எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்க, ரொம்ப நன்றி. சரண் குறும்பாக சொல்ல, கடவுளே, கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவராக பேசிவிட்டேனே என்று மாலதி நாக்கை கடித்து கொள்ள, அதுவும் பேரழகாக தெரிந்தது சரணுக்கு. ஒரு வழியாக 12:45க்கு சந்திரலேகாவின் ஃப்ளைட் வந்தது. அவர் வெளியே வர அடுத்த அரை மணி நேரம் ஆனது. சரண் ஓடிச் சென்று அம்மா என்று குழந்தையாய் கட்டிக்கொள்ள, மகனை தோளோடு அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார் சந்திரலேகா. சற்று தள்ளி நின்று வாங்கம்மா என்று மாலதி சிரித்துக்கொண்டே சொல்ல, வா மாலதி என்றவர் அவளையும் அணைத்து அதே போல நெற்றியில் முத்தமிட்டார். மாலதிக்கு உடல் எல்லாம் சிலிர்த்தது. கண்களில் கண்ணீர் திரையிட ஆரம்பித்தது. கண்களில் இருக்கும் கண்ணீரை மறைப்பதற்காக மாலதி கண்களை மூடி திறக்க, என்ன அம்மா ஞாபகம் வந்துருச்சா என்றான் சரண். டேய் வாடா, முதல்ல வீட்டுக்கு போகலாம் என்று நிமிர்ந்து மகனை பார்த்தவர் சரணின் கண்கள் சிவந்து இருப்பதை கண்டு பதறி போனார். என்னடா சரண், இவ்வளவு சிவப்பாயிருக்கு என்று அவர் பதற்றத்துடன் கேட்க, மாலதி தான் நடந்ததை சொன்னாள். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். உன்னால வண்டி ஓட்ட முடியுமா, இல்ல டிரைவரை வர சொல்லலாமா என்று சந்திரலேகா பதற, அம்மாவின் கையை இதமாக பிடித்து தடுத்தான் சரண்.
அம்மா, அதெல்லாம் மாலதியோட ட்ரீட்மெண்ட்ல எரிச்சல் உறுத்தல் எல்லாமே சரியாயிடுச்சு. ஜஸ்ட் சிவப்பு மட்டும்தான். அதுவும் தூங்கி எழுந்திருச்சா சரியா போயிடும். பயப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்ற சரண் அம்மாவின் லக்கேஜை எடுக்க போக இரண்டையும் மாலதி எடுத்துக்கொண்டாள். சரண் சந்திரலேகாவை தோளோடு அணைத்து காருக்கு அழைத்து வந்தான். நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன், நீ முன்னாடி போய் உட்காரு மாலதி என்ற சந்திரலேகா பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள மாலதி முன் சீட்டில் வந்து உட்கார்ந்தாள். சரண், ஆர் யூ ஓகே என்ற சந்திரலேகா மறுபடியும் கேட்க, அம்மா, டோட்டலி பர்ஃபெக்ட், டோன்ட் வரி என்றான் சரண். சாலையில் சுத்தமாக வண்டிகள் இல்லை. விரைவாக வீடு திரும்பினர். இருவருக்கும் ஆரத்தி சுற்றிய மாலதி நடு இரவு ஆகிவிட்டது, கை கால் கழுவி கொண்டுதான் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்ல இருவரும் சிரித்துக்கொண்டே அப்படியே செய்தனர். டேய் சரண், இவ உன் பாட்டியை விட பெரிய பாட்டியா இருப்பா போல இருக்கே என்று சந்திரலேகா சொல்ல, ஆமாம்மா, எப்படியும் இவளுக்கு ஒரு 100-120 வயது இருக்கும் என்றான் சரணும் கிண்டலாக. மாலதிக்கு கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. அவள் சிரிப்பதை பார்த்த இருவருமே கலகலவென்று சிரித்தனர். இவர்களின் சிரிப்பொலி வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கும் கேட்க எல்லோரும் எழுந்து வந்தனர். மறுநாள் வீடு ஒரே கலகலப்பாக இருந்தது. ராகவ் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட சரணும் அதற்கு ஒத்துக்கொண்டான். வெளியில் சென்று இருந்த எல்லோரும் திரும்பிவிட்டனர். அவர்களுக்கு பேச நிறைய விஷயங்கள் இருக்கும். ராகவும் பள்ளிக்கு செல்லவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் மாலதி. ஆபீஸுக்கு போகலாமா மாலதி? அப்பா இன்னைக்கு வரமாட்டார். இத்தனை நாளா நீயும் அப்பாவும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நீ என் கூட வர்றியா? எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்டுக்க வசதியா இருக்கும் சரண் சொல்ல, ஆமாம் மாலதி, எனக்கு என் அம்மா அப்பாவோடும் மனைவியோடும் பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ போ என்றார் அனந்தராமன். ஆபீஸுக்கா? நீயும் போறியா மாலதி? அப்ப நானும் வரேனே கொஞ்சலாக கேட்டான் ராகவ். மாலதி சரணை பார்க்க, சரண் அப்பாவை பார்க்க, அனந்தராமனோ சந்திரலேகாவை பார்க்க அவர் சம்மதமாய் தலையை அசைத்தார். இதையெல்லாம் பார்த்த ரஞ்சனியும் சரவணமூர்த்தியும் சிரிக்க மாலதியை நோக்கி ஓடினான் ராகவ். அவனை கைகளில் அப்படியே அள்ளிக்கொண்டாள் மாலதி. மூவரும் வெளியே கிளம்ப வீட்டிலிருந்த நால்வரும் கண்களில் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு டாட்டா சொல்லிக் கொண்டிருந்தனர். அடுத்த 2ஆம் நாள் அனைவரும் குலதெய்வம் கோவிலுக்கு போவதாக ஏற்பாடு. மிக முக்கியமான நேரங்களில் அல்லது அவசியமான முடிவெடுக்க வேண்டிய நேரங்களில் கோவிலுக்கு செல்வது அவர்கள் குடும்ப வழக்கம். மித்ரா பிறந்து 3 மாதத்தில் போய் வந்தார்கள். அதன் பிறகு இப்போது அங்கு போவது மிகவும் முக்கியம் என்று முடிவெடுத்தனர். முதல் நாளே மாலதிக்கு ஒரு அழகிய புடவையையும் மேட்சிங் பிளவுஸ் மற்றும் அதனுடன் அணிவதற்கு தேவையான மற்ற ஆடைகள், சில நகைகள் என்ற அனைத்தையும் சந்திரலேகா அவள் கையில் கொடுத்தார். மிகவும் திகைத்து போனாள் மாலதி. ஏற்கனவே சந்திரலேகா அவளுக்கு எடுத்து கொடுத்த உடைகளும் மிகவும் நல்ல ரகங்கள்தான். இங்கு வந்ததிலிருந்து அவள் புடவை உடுத்தவே இல்லை. இவ்வளவு விலை உயர்ந்த புடவையை நான் உடுத்த வேண்டுமா? அதோடு இந்த நகைகள் வேறா என்று ஆட்சேபனை செய்தாள் மாலதி. நான் சொல்வதை நீ தட்டமாட்டாய் என்று நினைக்கிறேன் மாலதி. குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போவதற்கு என்று சில முறைகள் இருக்கிறது. அதன்படிதான் நீயும் வரவேண்டும். கண்டிப்பாக இதையெல்லாம் நீ அணிந்துதான் வரவேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் சந்திரலேகா. மாலதிக்கு ரொம்பவும் சங்கடமாக இருந்தாலும் அதற்கு மேல் மறுக்க முடியாது என்று ஒத்துக்கொண்டாள். மறுநாள் காலை 5 மணிக்கு எல்லோரும் தயாராகி வெளியே வந்தனர். முதலில் தாத்தா பாட்டி இருவரும் தான் ஹாலில் வந்து உட்கார்ந்தனர். தயாராக இருந்த ராகவுடன் வெளியே வந்த மாலதியை பார்த்த இருவரும் அப்படியே அசந்து போனார்கள். பெரிதாக பார்த்ததில்லை என்றாலும் 2 நாட்களாக மாலதியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெறும் புடவை, சில நகைகளில் இந்த பெண் பேரழகாக இருக்கிறாளே என்று வியந்து பார்த்து கொண்டே இருந்தனர். மாலதிக்கு சற்று கூச்சமாக இருந்தது. பெரியம்மா, ராகவ் உங்க கூட இருக்கட்டும், நான் ஏதாவது எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்க, முதலில் இங்கே வா என்று அழைத்தார் ரஞ்சனி. மாலதி, இதோ பாரு, முதல்ல என்ன பெரியம்மா, இவரை பெரிய ஐயான்னு அழைக்கிறத நிறுத்து. சரணுக்கு எப்படி நாங்கள் தாத்தா பாட்டியோ அதே போலதான் உனக்கும். என்ன பாட்டி என்று கூப்பிடு. இல்லை என்றால் ராகவ் கூப்பிடுவது போல பெரிய பாட்டி என்று கூட நீ கூப்பிடு என்று ரஞ்சனி சொல்ல, இல்லைங்க பெரியம்மா, நான் பாட்டினே கூப்பிடுறேன்
என்றாள் மாலதி அவசரமாக. அதே மாதிரி என்னையும் கூப்பிடுறத விட்டுட்டு தாத்தான்னு கூப்பிடு, புரிஞ்சுதா? சற்று அதட்டலாக சொன்னார் சரவணமூர்த்தி. உள்ளுக்குள் சிறு பயம் ஊற்றெடுக்க, சரிங்க தாத்தா என்று உடனே ஒத்துக்கொண்டாள். அவள் பயத்தை பார்த்த இருவரும் சிரித்து விட்டனர். புரியாமல் பார்க்க, மாலதி, தாத்தா பாட்டி என்று கூப்பிட சொன்னதெல்லாம் உண்மைதான், மத்தபடி நாங்க உன்னை மிரட்டினதெல்லாம் சும்மா என்றனர். மாலதி பயம் தெளிந்து அப்பாடா என்று மூச்சு விட்டாள். அடுத்ததாக சரண் மாடியில் இருந்து இறங்கி வர அவனுக்கு மாலதியின் முதுகுப்புறம்தான் தெரிந்தது. யார் இந்த பெண், அதுவும் இந்த நேரத்தில் நம் வீட்டில் என்று யோசித்து கொண்டே வந்தவனுக்கு அப்போதுதான் தோன்றியது, அட, இது நம்ம மாலதி என்று படிகளில் இறங்கியவன் அப்படியே நின்றுவிட தாத்தாதான் அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தார். என்ன சரண், டைட்டானிக் பட ஹீரோ மேல நிப்பாரு, ஹீரோயின் ஒவ்வொரு படியா ஏறி வருவா, அதுபோல ஓ ஹீரோயினை கிட்ட வர சொல்லட்டுமா என்று சிரித்து கொண்டே கேட்க, ஓ, சரண் சாருக்கு பெண் பார்த்து விட்டார்களா? அதற்காகத்தான் இத்தனை விசேஷம், குலதெய்வ கோவில் வழிபாடா என்று ஆச்சரியத்துடன் மாலதி படியில் நின்ற சரணை திரும்பி பார்த்தாள். தாத்தா கிண்டல் அடித்ததில் சற்று சுயநினைவுக்கு வந்திருந்த சரண் மீண்டும் தன்னை மறந்து நின்றான். சரண் அவனுடைய ஃபேவரைட் பிரவுன் கலர் ஷர்ட், சிறிய கரை வைத்த வேஷ்டி அணிந்திருந்தான். மாலதியும் தன்னை மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ராகவ் இன்று அணிவதற்கான உடையை சந்திரலேகா நேற்றே மாலதியிடம் கொடுத்திருந்தார். இப்போது சரணை பார்த்ததும் இருவருடைய உடைகளும் அளவுதான் வித்தியாசம், மற்றபடி எல்லா விதத்திலும் ஒன்றுதான் என்பதை அறிந்து கொண்டாள். ராகவ் திடீரென்று வளர்ந்து அழகிய ஆண்மகனாக படியில் நிற்பது போல தோன்றியது மாலதிக்கு. என்ன மாலதி, சரண வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? கேட்டபடி அங்கே வந்தார் அனந்தராமன். சட்டென்று சுதாரித்து கொண்ட மாலதி, ஐயா, சார் ரொம்ப அழகா இருக்காரு, நம்ம ராகவ் வளர்ந்து ஆண் பிள்ளையானா அச்சு அசலா இதே மாதிரி தான் இருப்பான் இல்லைங்களா ஐயா? அதைத்தான் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றாள் மாலதி மறைக்காமல். அவள் சார் அழகா இருக்காரு என்று சொன்ன ஒற்றை வார்த்தையில் பூரித்து போனான் சரண். மாலதி சொல்ல அனந்தராமனும் தன் மகனை பார்க்க அவருக்கும் அது உண்மை என்று தோன்றியது. எல்லாரும் பொறுப்டாச்சா, நான் தான் நேரமாக்கிட்டேனா என்று கேட்டபடி சந்திரலேகா புடவை தலைப்பை அவசரமாக சரி செய்து கொண்டு வெளியே வந்தார். சாமிக்கான புடவை பை அவர் கையில் இருக்க மாலதி ஓடி சென்று அதை வாங்க கையை நீட்டினாள். நீங்க புடவைய சரி பண்ணிட்டு வாங்கம்மா, அது வரைக்கும் நான் இதை வச்சிருக்கேன் என்று கேட்க பையை கொடுத்துவிட்டு புடவையை சரி செய்வதில் மும்மரமானார் சந்திரலேகா. அவர் புடவையை சரி செய்த பின் மாலதியை நிமிர்ந்து பார்த்து, அட மாலதி, ரொம்ப அழகா இருக்க, இத்தனை நாள் நீ புடவைய கட்டல இல்ல, இன்னைக்கு உன்னை புடவையில பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்க, இத்தனை நாளா ஏதோ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி இருந்த, இன்னைக்கு அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க. சந்திரலேகா சொல்ல மாலதிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தேங்க்ஸ் அம்மா என்று முடித்து கொண்டாள். 3 கார் வீட்டில் இருந்து புறப்பட்டது. முதல் காரை சரண் ஓட்ட முன் சீட்டில் அனந்தராமனும் பின் சீட்டில் சந்திரலேகா, மாலதி, ராகவ் மூவரும் உட்கார்ந்தனர். அடுத்த காரை டிரைவர் ஓட்டி வர சரணின் தாத்தா பாட்டி இருவரும் வந்தனர். 3வது காரில் செல்வி, டிரைவர், அவர் மனைவி ரம்யா, அவர்களின் 2 குழந்தைகள் என 5 பேர் வந்தனர். கோவிலுக்கு வந்த சற்று நேரத்திற்கெல்லாம் மாலதி திகைத்து போனாள். ஏதோ சாதாரணமாக கோவிலுக்கு போகிறார்கள் என்று நினைத்தாள். இப்படி எல்லோரையும் அழைத்திருப்பார்கள் என்று அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை. ரூபாவும் ரஞ்சித்தும் இப்போது கணவன் மனைவியாக வந்திருந்தனர். உடன் ரூபாவின் அம்மாவும் வந்திருந்தார். ரூபாவின் வயிறு நன்றாக மேடிட்டு இருந்தது. அவளுடைய முகம் நன்கு பளபளப்பாக, உடம்பும் சற்று பூசினார் போல அவளுடைய தாய்மையை வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருந்தது. காரில் இருந்து இறங்கி வந்த ரூபா சற்று வேக நடையுடன் வந்து மாலதியின் கைகளை பிடித்து கொண்டாள். மாலதி, எப்படி இருக்க? புடவையில அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க, ரொம்ப அழகா இருக்க மாலதி, நீ இவ்வளவு அழகுன்னு எனக்கே தெரியாது. ரூபா சொல்ல சற்றே கூச்சப்பட்டாள் மாலதி. நான் நல்லா இருக்கேன், உனக்கு உடம்பு எப்படி இருக்கு ரூபா? டாக்டர் கிட்ட போனியா? இடையில ஏன் நீ பேசவே இல்லை என்று கேட்டாள் மாலதி. உன்கிட்ட பேசணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான், ஆனா நீ எப்படி எடுத்துக்குவியோன்ற பயத்துல தான் நான் உனக்கு கூப்பிடவே இல்லை.
2 நாள் முன்னாடியே சந்திரலேகா அம்மா தான் ஃபோன் பண்ணி கண்டிப்பா எங்க எல்லோரையும் குடும்பத்தோட வர சொல்லி இருந்தாங்க. முக்கியமான விசேஷம், பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அவங்களுக்கு கெடுதல் தான் செய்ய வந்தேன்னு தெரிஞ்சும் அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம என்னையும் ரஞ்சித்தையும் மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. உன்னால எனக்கு வாழ்க்கை மட்டும் இல்ல, இப்படி ஒரு நல்ல உறவும் கிடைச்சிருக்கு மாலதி. ரொம்ப தேங்க்ஸ் என்றால் ரூபா உணர்ச்சி வசப்பட்டு. மாலதி, உன் வாழ்க்கையை தான் என் மக வாழ்ந்துகிட்டு இருக்கா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார் ரூபாவின் அம்மா. அதன் பிறகுதான் மாலதிக்கு தெரிந்தது, இவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய சொந்த பந்தங்களையும் ஊர்க்காரர்களையும் கூட அழைத்து இருக்கிறார்கள் என்பது. சற்று நேரத்தில் அந்த கோவில் மைதானமே மக்கள் வெள்ளத்தால் நிரம்பிவிட்டது. சற்று தொலைவில் உணவுக்காக பந்தல் போடப்பட்டு எல்லாம் தயாராக இருந்தது. கொண்டு வந்த மண்பானைக்கு பொட்டு வைத்து அடுப்பில் ஏற்றி சந்திரலேகா பொங்கல் வைக்க மாலதியும் ரஞ்சனியும் அவருக்கு உதவினார்கள். எல்லாம் தயாரானதும் பொங்கலை சாமி முன் வைத்து பூஜையை ஆரம்பித்தனர். பூஜை முடிந்ததும் சுவாமிக்கு கற்பூர ஹாரத்தி காட்டி ஐயர் அதை கொண்டு வந்து வெளியே எடுத்து வந்தார். ஒவ்வொருவருக்கும் குங்குமத்தை கொடுத்து கொண்டே வந்தார். சரியாக குங்குமத்தை சரண் கையில் கொடுக்க, அப்பா என்று ஓடி வந்த ராகவ் சரணை கட்டி கொண்டான். சரணின் கையில் இருந்த குங்குமம் அப்படியே மாலதியின் நெற்றியில் ஒரு கோடாக விழுந்தது. சரணும் இதை எதிர்பார்க்கவில்லை. தொட்டு பார்த்த மாலதி அப்படியே திகைத்து போனாள். குங்குமம் நெற்றி வகிட்டிலிருந்து முன் நெற்றி வரை நீண்டிருந்தது. பெரியவர்களின் கண்கள் ஆனந்தத்தை அப்பட்டமாக காட்டியது. என் மகள் சோபிக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இதோ என் மருமகன் கையில் இருந்த குங்குமம் சரியாக இந்த பெண் நெற்றியை போய் சேர்ந்து விட்டது. அப்படியே மாலையை மாற்றி இந்த திருமணத்தை உறுதி செய்து கொள்வோம் என்றார் சந்திரலேகாவின் சித்தப்பா மகன். என்ன சொல்கிறார்கள்? என்ன நடக்கிறது இங்கே? அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது மாலதிக்கு. அவளுடைய முகத்தை பார்த்த ரஞ்சனி, மாலதி, உனக்கு சரண பிடிச்சிருக்கா என்று நேரடியாக கேட்டுவிட்டார். மாலதி புரியாமல் அவரை பார்க்க, அத்தை, மாலதி ஏற்கனவே கூச்ச சுபாவம் உள்ளவ. இவ்வளவு பேர் முன்னாடி எப்படி பேசுவா? கடவுளோட உத்தரவும் கிடைச்சிடுச்சு. இனி நாம அவகிட்ட தனிமையில பேசிக்கலாம் என்ற சந்திரலேகா சொல்ல, வந்திருந்தவர்கள் அனைவரையும் சாப்பாட்டு பந்தலுக்கு அனுப்பி வைத்தனர் சரண் குடும்பத்தினர். எல்லோரையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பை சந்திரலேகாவின் அண்ணனிடம் கொடுத்தனர். மாலதியை அழைத்து கொண்டு சரண், ராகவ், மாமனார் மாமியாருடன் சந்திரலேகாவும் அனந்தராமனும் மண்டபத்திற்குள் வந்தனர். அதிர்ச்சி விலகாமல் அவள் அடிமேல் அடியெடுத்து வைத்து வர, மணமேடைக்கு வரும் மணப்பெண்ணை போலவே இருந்தாள் மாலதி. எல்லோரும் உட்கார்ந்தனர். மாலதி திரு திருவென விழித்து கொண்டே நிற்க, நீயும் உட்காரு மாலதி என்றார் அனந்தராமன். சுவிட்ச் போட்டதும் லைட் எறிவது போல அவர் கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிந்தாள் மாலதி. சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது. அனந்தராமன் தான் ஆரம்பித்தார். மாலதி, எங்க எல்லாருடைய விருப்பமும் நீயும் சரணும் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதில் உன்னுடைய விருப்பம்தான் என்ன? ஏனென்றால் வாழப்போகிறவள் நீ. உன்னுடைய விருப்பம்தான் முக்கியம் என்றார் அனந்தராமன். மாலதிக்கு வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. ஐயா என்று அவள் ஆரம்பிக்க, மாலதி, உனக்கே தெரியும், நாங்க உன்னை வெறும் வேலை செய்யும் பெண்ணாக நினைக்கவில்லை. நீ வந்த நாளிலிருந்து எங்க வீட்டு பெண்ணாகத்தான் பார்க்கிறோம். நன்றாக யோசித்து சொல். உனக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருந்தால் நீ தாராளமாக சொல்லலாம். அதற்கு நாங்கள் எந்த தடையும் சொல்ல மாட்டோம் என்றார். ஐயா, நான் இப்படியெல்லாம் யோசிச்சதே இல்ல என்று மாலதி ஒரு வழியாக வாயை திறந்து சொல்ல, இன்று இத பத்தி சாமி கிட்ட உத்தரவு கேட்கலாம் என்றுதான் நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு வந்தோம். பூ போட்டு பார்த்து கேட்கலாம் என்று நினைத்தால் அவரு அதெல்லாம் எதுக்குடா மடையா, நானே நேரடியா இன்னாருக்கு இன்னாருன்னு காட்டுறேன்னு காட்டிட்டாரு. குழந்தை வடிவத்துல வந்து அவரே காட்டிட்டாரு. அது உனக்கு புரிஞ்சுதாமா என்று கேட்டார் சரவணமூர்த்தி. ஆமாம் மாலதி, எப்பவுமே என் வாழ்க்கைய கடவுள்தான் தீர்மானிக்கணும்னு சொல்லுவியே, இப்போ அந்த கடவுள்தான் தீர்மானிச்சிருக்கதா எனக்கு படுது என்றார் சந்திரலேகா. அம்மா, நீங்க எல்லாம் எனக்கு இதயத்துல இடம் கொடுத்ததற்கே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப வீட்லயும் இடம் கொடுக்கறேன்னு சொல்றப்போ அது எனக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். கனவுல கூட எனக்கு கிடைக்காத பாக்கியம் இது.
ஆனா உங்களுடைய இந்த அன்புக்கும் நீங்க கொடுக்கிற இடத்துக்கும் எனக்கு எந்த தகுதியும் இல்ல என்றாள் மாலதி. தகுதின்றதை தவிர உனக்கு வேற ஏதாவது மறுப்பு இருக்கா மாலதி என்றார் ரஞ்சனி. இல்லைம்மா, வேற எந்த மறுப்பும் இல்ல. நீங்க சொன்னபடி இது கடவுள் கொடுத்த வரம்னு வச்சுக்கிட்டாலும் எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே என்றாள் மாலதி. மாலதி, பணம், காசு, வசதி, வாய்ப்பு எல்லாம் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அன்பு, கருணை, பாசம் இதெல்லாம் தான் தகுதி. அப்படி பார்த்தா உன்கிட்ட அது எல்லா தகுதியும் நிறையவே இருக்கு. அதுக்கு மேல பெரியவங்க எங்க எல்லாருக்கும் இது ரொம்ப சரியா இருக்கும்னு தோணுது. இதெல்லாம் எங்க விருப்பம் தானே தவிர உன்னுடைய விருப்பம்தான் ரொம்ப முக்கியம் என்று ரஞ்சனி சொல்ல சற்று நேரம் அமைதியாக இருந்த மாலதி, சரண் சாரை மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரண் சாரை பிடிக்கும்னாலும் நான் அவரை வேற மாதிரி எதுவும் நினைச்சு பார்த்ததில்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்க நினைக்கிறீங்க. சரண் சாரோட விருப்பம் என்னன்னு நீங்க யாரும் கேட்கவே இல்லையே என்றாள் மாலதி. உடனே மகிழ்ச்சியோடு எழுந்த நால்வரும், அட எங்க அறிவு கொழுந்தே, நாங்க எல்லாரும் ப்ரப்போஸ் பண்றதே சரணுக்காகத்தான். அவனோட மனசுதான் நாங்க 4 பேரும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று சிரிப்புடன் சொல்ல மாலதி நம்ப முடியாமல் சரணை பார்த்தாள். சரண் தன் இடத்திலிருந்து எழுந்து ஒவ்வொரு எட்டாக அவளை நோக்கி வர அவளுடைய இதயம் தொண்டைக்கு வருவது போல இருந்தது. அருகில் நெருங்கி வந்த சரண் அவள் கண்களையே பார்த்தான். முன்னாடி குங்குமம் தெரியாம நெத்தில பட்டுடுச்சு, இப்போ நானே வச்சு விடவா என்று சரண் கேட்க குங்குமத்தை விட அதிகமாக சிவந்து போனாள் மாலதி. மாலதி, இதோ பார் என்று சரண் சொல்ல மாலதியால் முகத்தை நிமிர்த்தவே முடியவில்லை. ஒற்றை விரலால் அவள் முகத்தை நிமிர்த்த முயற்சி செய்தான் சரண். அதுவரை அங்கு ஓடி விளையாடு கொண்டிருந்த ராகவ், அப்பா யாரோ வர்றாங்க என்று சொல்லிக்கொண்டே உள்ளே ஓடி வந்தான். அவன் பின்னே ஓடி வந்த செல்வியும் பதட்டமாக இருந்தாள். என்ன செல்வி என்று சந்திரலேகா கேட்க, நிஷா அம்மா வர்றாங்க என்றாள் செல்வி பயத்துடன். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.